அறிந்தேன் மால்மறை சூரஞ்சண்டை முடித்தோன் ஆதி சுப்பிரமணியா வேல்முறை அமரர் சிறைகள் எல்லாம் அறுத்தோனே ஆறு சடை வேல்முறை காண குறவள்ளி மணவாள் கந்தவடி வேல்முறை ஏமால் மருகா வேல்முருகா ஆவி மாயனோட திருமுறை எனக்கு வந்த அருள வேணும் ஐயா வந்த அருள வேணும் ஐயா ஆதி மாயோனின் மருகோன சாமி அமரர் குரு சர்க்குரு அமரர் குரு சர்க்குரு சாமி அஞ்சனா தேவி பால அனுமந்தனே அருள் புரி அத்தனோட திருமகன் ஆறு சடை வேல் முறை அடியாளுக்கு அருள் புரி செல்வகா வள்ளியம்மா சிறை நிறைந்த வாழ்மை தாய சிறுமிக்கு நீ வந்தருள கட்ட பேச்சு நட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா தாய கதை கருள வேணும் அம்மா ஏ பேச்சு வச்ச திருமகன் பேரு வச்ச மாயான் சாமி புத்திரிக்கு வந்தருள என் மனைவிலக்கு பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலை சாமி மதலைக்கு நீ அருள் புரி சுடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை ஏ சுடலையான மாயான் ஐயனே சிறுமிக்கு நீ வந்தருள் நீ முண்டமா உருண்டதாலே முண்டசாமி உந்தன் பேர் முன்னால் வந்து அருள் புரி எய்யாரசி மகந்த பசுனார் அண்ணாவி சிவன் அணைந்த பெருமாள் சிறுமிக்கு நீ வந்தருள ஆதியிலே தர்க்கராத பாதியிலே தலவாய் மாட கொம்பு முகம் கொண்ட தெய்வம் ஐயாவே கொம்பு மாட சாமி குழந்தைக்கு நீ வந்தருள்வார் ஐயா அப்பா வட்ட குப்பா வட்டா ஆரிய முத்துப்பட்டா அடியாளுக்கு அருள் புரிவார் பொம்மக்காலே திம்மக்காலே புதல்விக்கு நீ வந்தருள் ஐயா தூசி மாடன் துளசி மாடன் ஐயா நீ துடி கொண்ட மாட சுவாமி துணை இருக்க வேணும் ஐயா வீரபத்ரகாளி அம்மா வீச்சிருக்க வேணும் அம்மா நாவல் மரங்கொழுவிருக்கும் குறுக்கலாந்தி மாயாண்டி குறுக்கலாந்தி மாயாண்டி குழந்தைக்கு நீ வந்தருள்வ சந்தேன மாரியம்மா தாய தற்கார்க்க வேணுமா நீய குலசையிலே கொலுவிருக்கும் தசராவி நாயகியா தாயான முத்தாரம்மா தற்கார்க்க வேணுமா மாறி 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 பிறந்ததாலே ஏ மாரியம்மா உந்த
அருள் புரி ஆவணி ஆட்சியம்மா அருள் புரிய வேணுமாமா தாயான தங்கம்மாளே தற்கார்க்க வேணுமம்மா வடக்கு வாசல்வியம்மா வந்தருள வேணுமம்மா உன்னுடைய திருக்கதையை தொட்டகதை குறைகள் பாட தாய தொட்டகதை குறைகள் பாட தோண்டி கணபதியே அருள் புரிவார் பார்த்ததுண்டா பார்வதியும் கேட்ட போது ஆண்டவன் தான் சிவபெருமான் ஏடி அம்மா பார்வதியே உன்னை விட அழகு பெண்கள் அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் பட்டணத்திலே உன்னை காட்டிலும் அழகு பெண்கள் இந்த உலகத்தில் அவள் 8 பேர் அவதாரம் செய்திருக்கிறாள் பார்வதி அவ அழகுக்கு முன்னால நீ ஒரு பெண் என்று ஹலோ ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு சப்பரம் வாகனம் கிளம்ப இருப்பதால் ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் உடனடியாக ஆலயத்துக்கு வருமாறு பெண்கள் 7 மடங்கு அழகு நிறைந்தவள் 8 பேர்களும் நாகலோக பட்டணத்திலே இருக்கிறாள் பார்வதி அவளை காட்டிலும் நீதான் அழகு என்று உன் மனதிலே ஆணவம் வர வேண்டாம் என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்வதி இடத்திலே சொன்ன போது சக்தி உமையவள் பார்வதா தேவி இறைவன் பக்கத்தில் ஓடோடி வருகின்றாள் ஆண்டவா பரம்பொருளே என்னை போல் அழகு பெண்ணை பார்த்தீரா அப்படின்னு சொன்னதுக்கா இந்த வார்த்தை சரி பரவாயில்லை இருக்கட்டும் உலகத்தில் ஒரு பெண் அழகா இருப்பதும் உலகத்தில் எத்தனையோ கோடி பெண்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் என்னைய மாதிரி அழகா இருக்க மாட்டாங்க எல்லாரும் நமக்கார மாதிரி அழகு இல்லாமலும் இருக்க மாட்டாங்க அப்படியே அதாவது உலகம் வந்து பல விதமாத்துக்க அவன் உனக்கு பைத்தியாரா நான் தான் என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்வதி இடத்தில் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்க அப்பந்தான் பார்வதா தேவி ஒரு சின்ன யோசனையை எண்ணி பார்க்கிறார் இறைவன் 8 பேரையும் பார்த்ததினாலதான அவ 8 பேரின் அழகையும் இப்படி உயர்த்தியாக பேசிக் கொண்டிருக்கிறார் இனியும் அந்த இறைவன் இவள் 8 பேரையும் பார்க்காமல் இருக்கணுமேயானால் அதற்கு நாமல் என்ன செய்ய வேண்டும் நாகலோக பட்டணத்தை விட்டு நாமல் கைலாச வாசலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சக்தி உமையவள் பார்வதாதேவி இறைவன் பக்கத்தில் வந்தார் ஆண்டவனே பரம்பொருள பரம்பொருளே ஆண்டவனே பரம்பொருளே உங்களோட இடம் அது இடம் ஒரு வரமும் எனக்கு வேணும் எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள எண்ணி 8 நாளைக்குள்ள 7 8 தோழி வேணும் சாமி 10 8 நாளைக்குள்ள பாவையர்கள் எனக்கு வேணும்
தோழி வேணும் எனக்கு வெச்சிலை சுருள்மணி விதவிதமாய் தோழி வேணும் சாமி தட்டாங்கள் விளையாட தாசிமார் பெண்கள் வேணும் நாம் பாண்டியாட்டம் விளையாட பாவையர்கள் எனக்கு வேணும் நானும் சீவி வாரிதலை முடிக்க எனக்கு சிங்கார தோழி வேணும் நான் கோரி மெல்ல தலை முடிக்க கோமதியா தோழி வேணும் பார்வதியும் கேட்ட போது பார்வதியும் கேட்ட போது ஆதி பகவானும் ஏது சொல்ல பகவானே எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு 7 8 தோழி பெண்கள் எனக்கு வேணும் என்று சக்தி உமையவள் பார்வதாதேவி இறைவனிடத்திலே சொல்ல ஆண்டவனும் பார்வதியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க இந்த சிறப்பான வேளையில் அம்மனின் திரு புகழை பாடும் இல்லிசை கலைஞர்களுக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று அன்பும் பண்பும் வாசங்களும் நிறைந்த அருமை அன்னார் அவர்கள் இந்த திருச்சிச்சம்பலமாம் நன்னகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய ராமையா தேவர் அவர்களும் இசைக்கு முத்து தேவன் அவர்களும் இசைக்கு குமார் பாண்டி அவர்களும் அன்னார்களுக்கு ராஜ் தேவன் அவர்களும் இவர்கள் அனைவர்களும் இணைந்து நாமளுக்கு அன்போடு 50 லட்சங்களை பரிசு பணமாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். நாமளுக்கு அள்ளி கொடுத்த அன்னார்களுக்கு அப்புறமாக ஸ்ரீ ராமனின் பக்தனாக ஸ்ரீ ராமன் என்று சொல்லி அருமை அன்னார் அவர்கள் 120 லட்சங்களை நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பாகவே ராமச்சந்திரன் அவர்கள் 120 லட்சத்தை நாமளுக்கு பரிசு பணமாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். நாமளுக்கு பணம் கொடுத்து ஆதரித்து வந்த செல்வ சீமான்கள் எல்லாம் ஆவணியாச்சி அம்மன் அருளாலே இந்த கருப்ப சுவாமியின் கிருபையினாலே அவர்கள் குடும்பம் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், அவர்கள் குடும்பம் எல்லாம் அந்த மலை முருகனோட அருளாலே சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு வச்சு வாழ வேண்டும், அவர் நோயற்ற வாழ்வோடு குறை வச்ச செல்வத்தோடு 1 10 100 கோடி அவர்கள் குடும்பம் எல்லாம் என்று ஒய்யார வாழ்வாக வாழ வேண்டும். ஆலையடி வாழையாக வளர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படி ஆதிக இலையிலே அரணாதேவி பார்வதியானவள் இறைவனை அழைத்து 8 நாளைக்குள்ள எனக்கு 7 8 தோழி பெண்கள் வேணும் என்று கேட்க ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்வதியை அழைத்து அடி அம்மா பார்வதியே, ஏடி அம்மா பார்வதியே, இந்த கைலாச வாசலில தெய்வலோக பெண் இருக்க என்ன தோழி பண்ணு உனக்கு அடியே பார்வதி, கைலாசத்திலே தெய்வலோகத்து பெண்கள் உன்னோடு இருக்கும் போது இதை காட்டிலும் உனக்கு அப்படி என்னமா தோழி பெண் வேணும்? ஆண்டவா பரம்பொருளே, அந்த ரம்பை ஊர்வசி மேனகை திலர்த்தோமே இவங்க எல்லோரும் எப்போதும் என்னோடு இருக்க மாட்டார்கள்.
நான் பணிவிடை செய்ய சொன்னாலும் செய்ய மாட்டார்கள். சரி. ஏன் அப்படின்னா அவங்க தெய்வலோகத்து புண்கள் இல்லையா? ஆமா. அவங்க சற்று நேரம் இருந்தாலும் பிறகு அவரவர் லோகத்துக்கு சென்று விடுவார்கள். ஆமையா. ஆகையினால் அவர்களை காட்டிலும் எனக்கு 7 8 தோழி பெண்கள் வேணும் ஐயா. வேணும் வேணும் அல்லவா. சின்னந்திரு பிள்ளைகளாக எனக்கு தோழி பெண்களை நீர் கொடுக்க வேணும் என்று சொல்ல அப்பந்தான் ஆண்டவன் பார்த்தார். அடியே பார்வதி, என்னிடத்தில் ஏன் தோழி பெண் கேட்கிறாய், எதற்காக கேட்கிறாய் என்று இறைவனுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. ஆன போதிலும் அம்மா பார்வதி, உன் தங்கைமார்கள் 8 பேரையும் நான் பார்த்ததினாலே நீ கைலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறாய். சரிதான். அவ 8 பேரையும் கைலைக்கு அழைத்து வருவதற்கு என்னால் முடியாது பார்வதி. ஆண்டவா, உங்களால் எப்படி கூடாமல் போகும்? அம்மா பார்வதி, இறைவனால் முடியாது என்று சொன்னா ஏன் முடியாது தெரியுமா? நாகலோக பட்டணத்துல யார் இருக்கா? நாகலோக பட்டணத்துல நாகராஜா நாகனி இருக்காங்க. 8 குழந்தைகளை பெற்றெடுத்தது அவங்க தானே. ஒரு வேளை நான் குழந்தைகளை எடுக்க போய் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் கோபம் வந்து அவங்க 2 பேரும் ராஜநாகம் இல்லையா, கோபம் கொண்டு சீறி படம் எடுத்தால் இந்த சீமையே நடுநடுங்கும். பகவான் போய் கோபத்துல பட்டுன்னு போட்டா ஆண்டவன் பொட்டுன்னு போய் சேர்ந்துருவேன். சிவன் இல்லாமல் சக்தி நீ இந்த கைலையில் வாழ முடியுமா? அம்மையப்பன் 2 பேர்களும் இருந்தால் மட்டுமே அகில உலகமும் சாத்தியம். ஆகையினால் நான் சென்று 8 பேர்களையும் எடுக்க முடியாது பார்வதி என்று ஆண்டவன் சிவபெருமான் சொல்ல, இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமலுக்கு பரிசளித்து செய்த அருமை சகோதரர் அவர்கள் வல்லநாடுமா நன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ராமையா தேவன் அவர்களும் இசைக்கு முத்து தேவன் அவர்களும் இசைக்கு பாண்டியன் அவர்களும் ராகவன் தேவன் அவர்களும் அதோடு சுதர்சன் பாண்டியன் அவர்களும் பூமிகா வேலு நாச்சியார் அவர்களும் ராசு தேவன் அவர்களும் அன்னார்கள் அனைவரும் ஒன்று கூடி அன்பு கரத்தாலே நாமலுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று 50 லட்சங்களை நாமலுக்கு அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்த இந்த திருச்சிச்சம்பலம் நன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய எம் சுப்பையா தேவர் குமார் அவர்களும் எஸ் புனமாலை தேவர் அவர்களும் மதிமுக கழக செயலாளர் திருச்சிச்சம்பலம் புனமாலை தேவர் அவர்கள் மதிமுக கழக செயலாளர் திருச்சிச்சம்பலம் அவர்களுடைய அன்பு பேரன் கபி பாரத் அவர்கள் இவர்கள் சார்பாக நாமலுக்கு 50 லட்சங்களை அள்ளி பணமாக கொடுத்து உள்ளார்கள். நாமலுக்கு பணம் முடித்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் உச்சார் வெச்சார் உறவினர்களோடு ஆவணியாசியம்மன் அருளால் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? ஈசன் பகவானோட அருளால், ஈசன் பகவானோட அருளால், அருளால் ஏக கையிலை போல வாழ்க வாழ்க. அவர் செய்யும் தொழில் விருத்தியாகி செழித்து வாங்கி வாழ வேண்டும். ஆள் போல இலை தளித்து அருகிது போல் வேர்கள் ஊன்றி அவர் மூங்கில் போலே பண்ணைகள் முசியாமல் வாழ்க. ஹலோ பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய ஸ்ரீ அருள்மிகு ஆவணியாச்சியம்மன் திருவாலயத்தில் அம்மனுக்கு தங்கச்செயின் தங்க நகை வழங்கியவர்கள் ஊர் நாட்டாமை சப்பானி முத்தவர்களும் முத்துச்சாமி தேவரின் மகன் எம் மாரியப்பன் அவர்களும் முருகையா தேவர் அவர்களின் திருமகன் எம் பூசைத்துறை பாண்டியன் அவர்களும் அதோடு முத்துக்குமார் டீ ஸ்டால் அன்னார் அவர்களும் வீரமணி அவர்களின் மகன் சங்கர் அவர்களும் சுப்பையா தேவர்
அவர்களின் திருமகன் இசைக்கு முத்து அவர்கள் அனைவர்களும் சேர்ந்து அம்மனுக்கு தங்க நகை செயின் எடுத்து வழங்கி உள்ளார்கள். கோயிலுக்கு எல்லோருடைய குடும்ப குலகோத்திரங்கள்ல அம்பாளுடைய அருளால வாழ வேண்டும் வளர வேண்டும் மலைமுருகன் சன்னதி போன எந்த முகம் போனாலும் அங்க முகமாக வேண்டும் வாழையடி வாழையாக 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 அவர்கள் வளர்ந்தோங்கி வாழ வேணும் வாழையாக வளர்ந்தோங்கி வாழ வேணும். அன்பளிப்பு செய்தவர்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படி ஆதிக இலையிலே பார்வதா தேவி கேட்ட பொழுது இறைவன் என்னால் சென்று 8 பேரையும் எடுத்து வர முடியாது பார்வதி, ஆகையினாலே உன் அண்ணனாகிய கண்ணனான கோபாலனால் முடியாதது எதுவும் கிடையாது. கண்ணன் இல்லை என்று சொன்னால் கதையே கிடையாது. உங்கள் அண்ணன் பெரிய கள்ள கபட நாடகன். ஆகையினால் நீ சென்று அண்ணனாகிய என் பெருமாளை வரவழைத்து 8 பேர்களும் வேணும் அப்படின்னு நினைத்தா நீ சென்று எடுத்து வா பார்வதி. அப்படி என்ற ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போது சக்தி உமா பார்வதியா சக்தி உமா பார்வதியா அப்படியே ஆட்டுமண்டி அச்சுதனை அழைப்பாளா அண்ணாவே கோபாலா அலைகடலில் சயனம் செய்யும் அச்சுதனை பச்சை மாலே பார்க்கடலில் வள்ளி கொண்ட என் பரந்தாமா கோபாலா பாம்பனை மேல் பள்ளி கொண்ட பெருமாளே வாருமையா ஆளிலை மேல் பள்ளி கொண்ட அச்சுதனே வாருமையா அயோத்தியை ஆள வந்த என் ஹரிராமா ரகுராமா பார்வதி நாளை குஞ்சத்தோ எய்யாலை குஞ்சத்தோ பச்சை மாலை கேட்கலையா என்னை பச்சை மாலை கேட்கலையா என்னை கோமதியாலை குஞ்ச கோபாலா கேட்க சக்தி நானோ அழைக்கும் தாமோதரா கேட்க உன் கூட நானும் பிறக்க என்ன பிறக்கலையா அண்ணா நான் கூட்டு பாலும் உன்னலையா என்னை கூட்டு பாலும் உன்னலையா அண்ணா கோபால கண்ணா ஆளிலை மேல் சயனம் செய்யும் அச்சுதனே ரகுராமா பார்க்கடலில் பள்ளி கொண்ட என் பரந்தாமா வச்சை மாலே சக்தி உமையவள் பார்வதி அண்ணனாகிய என் பெருமாளை அழைக்க ஹலோ மேல கலைஞர்கள் மேலிசை கலைஞர்கள் உடனடியாக திருச்சிற்றம்பலமான அன்னகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ராமையா தேவர் அவர்களும் சிக்கி முத்து தேவன் அவர்களும் சிக்கி குமார் பாண்டியன் அவர்களும் ராகவன் தேவன் அவர்களும்
சுதர்ஷன் பாண்டியன் அவர்களும் அவர்களும் பூமிகா வேலுநாச்சியார் அவர்களும் ராசுதேவன் வல்லநாடு திருநெல்வேலி மாவட்டம் அன்னார் அவர்கள் மீண்டும் நம்மளுக்கு 50 லட்சங்களை அள்ளி பணமாகவே கொடுத்து உள்ளார்கள். அவருடைய உச்சார் வச்சார் உறவினர்கள் எல்லாம் வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் மலை மூரிகன் அருளால் அவர் மலை மூரிகன் போட் போட் அவர் சென்ற சென்ற இடங்கள் எல்லாம் அவர் சிறப்பு பேச்சு வாழ வேண்டும் அவர் ஒன்று பார்த்து 100 கோடி 100 கோடி அவர் உயர வேணும் கையிலை போல கையிலை ஆளையடி வாழையாக வாழையாக வளர வேணும் கையிலை போல ஏ ஆவணியாச்சி அம்பிகையா தங்கமாலா வடகுதியா அக்கா தங்கை ஒன்று கூடி எம்மா ஒன்று கூடி விளையாடி வாராட அவ சப்பரத்தின் மீது அமர்ந்து கொண்டு தாய சிங்க முக வாகனத்தில் அம்மா சிரித்து கொண்டு வாரா உனக்கு சிங்க முக வாகனமா தாய சிவன் கொடுத்த பாக்கியம்மா கத முக உனக்கு தண்டியலா தாய தண்டியலா அம்மாளுக்கு கடவுளோட பாக்கியம்மா உனக்கு யாழை முக தண்டியலா அரணரோட பாக்கியமா அவ சிங்க முக நல்ல வாகனத்தில் ஆவணி ஆச்சியம்மா அவ சப்பரத்தில் ஏறி வாராள அவ வீதி சுத்தி வருவாளா அங்க வந்திருக்கும் மக்களுக்கு வேண்டி வந்த மக்களுக்கு அவளி ஆச்சியம்மா அவ வேண்டிய மக்களுக்கு வரம் கொடுப்பா அவளை நம்பி வந்த பெயர்களுக்கு நல்வாக்கு கொடுத்திடுவா அவ தீராத வினைகள் எல்லாம்
ஆவணி ஆச்சி அம்மா ஆச்சி அம்மா அவ மகிமையாலே தீர்த்திடுவா அவ விலகாத பிணிகளெல்லாம் அம்மா வேப்பிலையா தீர்த்திடுவா அவ சொல்லி நல்ல வரம் கொடுப்பா சொல்லி மெல்ல வரம் கொடுப்பா அவனியாச்சி சோதி கிளி வாய் திறந்து அம்பிகை வீதி சூழா வார போதே தங்கமாலா வடக்குவா செல்வி ஆவணியாச்சி அம்பிகையா ஐயா இவர்களுக்கு காவலாக ஐயா காவலாக எங்க கருப்பையாவோ வாரா ஏ வெள்ள நல்ல குதிரையில குதிரையில அவர் வேட்டையாடி வாரார் குதிரையில ஐயா நீ அசுவமேத யாகத்தில அவதரித்த தெய்வம் ஐயா அழகு பிள்ளை கருப்ப சுவாமி சீதாதேவி வளர்த்த மகன் ஐயா வளர்த்த மகன் அந்த ஸ்ரீராம பெற்ற பிள்ளை அவ அட்டகாளி என்று பேரும் பொல்லாத கருப்பனோடி அம்மா சப்பரத்தின் மீதில் அமர்ந்து கொண்டு ஐயா அமர்ந்து கொண்டு சகல மக்களுக்கு பார்க்க வாராள் அம்மா வருகிற வேலையில அவருக்கு வீர பல்லா விரிசடையா விரித்தாடுவான் கோரவாயா கோர பல்லா ஆவணியாச்சி அம்மா ஏ கோர முக கண்ணழகா உனக்கு எரிந்த முகமா செவந்த கண்ணா ஏழு பாகம் தலை முடியா கோரவாயா கோர பல்லா கோர முக கண்ணழகா தாய முட்டை போல உனக்கு மொழி அழகா ஆவணியாச்சி அம்மா ஏய் மொல நீண்ட பல்லழகா அம்மா நீ கும்பத்து அழகி அம்மா நீ கோபால தங்கை அம்மா தாய கிரகத்து அழகி அம்மா ஆவணியாச்சி அம்மா தாயனி கிருஷ்ணனோட தங்கை அம்மா அவ கரக மாதை தலையில் வைப்பார்
உழவதைதான் வாழ வைப்பா எம்மா வாழ வைப்பா ஏ கோபாலா தங்கை அம்மா தாய கொட்டு மேல முழக்கத்தோடு புலவ போட்டு வருவாளா அவ வில்லோடு முரசோடு அவரு ஆச்சியம்மா தாய விளையாடி வாராளா தாய ஆடி வரும் வேளையில ஆடி வரும் வேளையில அவளை பார்க்க வந்த மக்களுக்கு சொல்லி வரம் கொடுப்பா சொல்லி வரம் கொடுப்பா சோதி கிளி வாய் திறந்து அவளை பார்க்க வரும் மக்களுக்கு அம்பிகையா அவனியாச்சு கோடி வரம் தான் கொடுப்பா அவ வாக்கு சொன்னாதப்பாவே அவனை ஆச்சியம்மா அவ வரம் கொடுத்த பொய்யாரி ஏ பொல்லாத கருப்பசாமி தங்கமால வட குத்தியா அக்கா தங்க 8 பேரும் ஆவணி ஆச்சியம்மா ஏ வடங்குவா செல்வி அம்மா தங்கையான தங்கம்மாளா 8 பேரும் ஒன்று கூடி 8 பேரும் ஒன்று கூடி அவ வட்டம் விட்டு வாராள அம்மா சப்பரத்தின் மீதின் மேலே சப்பரத்தின் மீதில் மேலே வருகிற வேளையில பொல்லாத கருப்பசாமி காவலாக வாராரு அவருக்கு வீத்தருவா ஒரு கையில 7 மணி வல்லையமோ இடுப்பில் ஒரு சல்லடமோ 5 மணி வல்லையமோ ஐயாவான கருப்பனுக்கு அவர் அழகுக்கு ஒரு சல்லடமோ அம்பிகையா தங்கம்மாள ஏ வடக்கு வாசல் கொழுவிருந்த வடக்கு வாசல் வியம்மா வாராள 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 சப்பரத்தில் ஊர்வலமா வாராள